வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 9941399983 9941113424. வணக்கம். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி அன்பு நண்பர்கள் அன்பு வணக்கம். இந்த சிக்கல் தம்பியில் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சைரன். ஆமாம், அந்த சைரனை சுற்றிட்டு வரும்ல, மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது காவல்துறையாளர் சைரன் அவசரம், அந்த மாதிரி சில விஷயங்கள். இதில் ஹோம் மூவி மேக்கர் சார்பாக சுஜாதா விஜயகுமாரோ அனுஷியா விஜயகுமாரோ தயாரிச்சிருக்காங்க. இதில் இயக்குனர் அந்தோணி பாக்கியராஜ் இயக்கியிருக்கிறார். இதில் கதை என்னங்க, இதில் அதாவது ஒரு அப்பாவி இளைஞன், ஒரு வேன் ஓட்டுற இளைஞன், இந்த 108 வேன் ஓட்டக்கூடிய ஒரு இளைஞன், அவர் தனது டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, டியூட்டியை ஒரு பாதிக்கப்பட்டவர், ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருக்க பாதிக்கப்பட்டவர், அவர் கொலை செய்ய முயற்சிக்கும் ரவுடிகள், அரசியல்வாதிகள், இன்னும் சொல்ல போனால் அரசு பதவியுள்ள உயர் அதிகாரிகள் அதை செய்யக்கூடாது, அவனை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது, இல்லை என் டியூட்டியை தான் பண்ணுவேன்னு சொல்லும்பொழுது, அதற்கு ஈடாக அதை அவர் மாட்டிக்கொள்வார்கள். அவர் ஒத்துக்க மாட்டாருங்கிறதால அதுக்கு ஈடாக அவரது மனைவியை அவர்களே கொன்று அவர் மீது பழி சுமத்தி அதுக்கு தண்டனை வரலும் பெற்றுக் கொடுப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த தண்டனை கைதியாக அந்த இளைஞன் இருந்து அது வெளியே வருகிறார். பரவாயில்ல, 14 வருடங்கள் கழித்து தனது பெண்ணை பார்க்க வேண்டும், தனது பெண்ணுக்கு செட்டில் பண்ண 14 வருடங்கள் கழித்து பெண்ணை பார்க்க வராரு. பெண்ணு பள்ளியில் ஒரு மிகச்சிறந்த பேச்சு போட்டியில் மிகச்சிறந்த மாணவி. அவங்க தகப்பனாரை பற்றி வெளிநாட்டில் இருக்கிறார் நினச்சிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கே தெரியுது. அது வெட்ட வெளியான சமாச்சாரம் வரும்பொழுது அவரது ஒரு தகப்பனார், ஒரு தாய் இல்லாத பிள்ளை, மனைவி இழந்த கணவன், அவர் தனது பிள்ளையை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இதில் அவர் பழி வாங்குகிறார். பழி வாங்கி யாருக்கும் தெரியாமல் செய்யாத தவறுக்கு பெற்ற தண்டனையை தவறு செய்வதற்கு காரணமானவர்களை கொலை செய்து பழிந்திருக்கிறார். இதான் மொத்த கதை. இந்த கதையில் யார் நடிச்சிருக்காங்க? முதல்ல டெக்னிக்கலாக பார்த்தோம்னா டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, இயக்குனர் நல்ல கதையை தேர்வு பண்ணி கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறார். அந்த எப்போது வாழ்க்கையில் திரைப்பட பார்க்கிறோட வாழ்க்கையில் கனெக்ட் ஆகி போச்சுனாலே படம் வெற்றி. அந்த முதல் பணியை அவர் செஞ்சிருக்கிறார். ஒரு தகப்பனராக பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, குடும்பத்தினர், இதெல்லாம் ஒரு ஃபேமிலி ட்ராமா அடிப்படையில் பார்த்தா ஃபேமிலி ட்ராமா. இது ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லர்னு கொண்டு போனால் அப்படி கொண்டு போகலாம். அந்த ஜேனருக்குள்ளே அடைக்காமல் ஒரு திரைப்படத்தை மக்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார். ஒரு நல்ல வசனங்கள், கருத்தான வசனங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி செல்வகுமார் எஸ்கே, அவர் அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஒரு டோனாக இருக்கட்டும், அது மாதிரி வெளியில் நைட்டு ஹவர்ஸில் பண்ணக்கூடிய ட்ராலி, அந்த ட்ராக்கு, ரெண்டாவது ஹேண்டிகேம், இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு தெளிவாக அதை படம் மெனக்கெட்டது சினிமான்னு பார்க்காத அளவுக்கு, சினிமா என்று நினைக்காத அளவுக்கு மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாருமே அது புதிய கேரக்டராக இல்லாமல் புதுசாக ஒரு ஜாம்பாவான ஒரு பெரிய அவரவர்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு லைட்டிங், அந்த மாதிரி ஒரு ஆங்கிள், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கிறார். எடிட்டிங் ரூபன், இவர் அந்த எடிட்டிங், அந்த சிறைத்துறையில் அந்த நினச்சி பார்க்கறது, வெளியே அவர் குற்றத்துக்கு காரணமானதை நினச்சி பார்க்கறது, இது யார் என்னை கொண்டு வரும்பொழுது என்னதான் இயக்குனர் இயக்கியிருந்தாலும் சொல்லியிருந்தாலும் அதை அந்த கட்டை நிறைவி இருக்கிறது ஒரு நல்ல பார்க்கறதுக்கு இதை ஜம்ப்புன்னு வராமல் அப்படியே ஒரு ஸ்மூத் ரைடிங் கொடுத்துருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி இசை ஜிவி பிரகாஷ் கேட்கவா வேணும். அல்லாத ஒரு பிஸியஸ்ட் மேன், எல்லா வகையான கிராஃப்ட்லேயே அவர் இருக்கிறார். தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், அடுத்து அந்த நடிகராக பண்ணும் பொழுது அது எந்த குறையும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் வர்றப்போ இன்னொரு கலர் ரைஸ் ஆகும். அந்த படத்தோட இன்னொரு கலர் ரைஸ் ஆகும். அந்த பாடல்கள் கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அப்படியே மெதுவாக கொண்டு போய் ஒரு இதில் அந்த மியூசிக்கை கொண்டு போகிறப்போ, அந்த பல் இருக்குன்னா பல் இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஈறுகள் இருக்குது பாருங்கள், அது மாதிரி மியூசிக்கை தடை தெரியாமல் கொண்டு போகிறார். கொண்டு போகணும். அந்த உணர்வுகள் வரும்பொழுது உணர்வு நம்மளை இழுத்துட்டு போய் இப்போ உட்கார வைக்கிறது. விஷுவல் ஒரு பக்கம் இருந்தாலும் சவுண்ட் ஒரு மியூசிக் கொண்டு போய் இழுத்துட்டு போய் உட்கார வைக்கிறது. அவருடைய ட்ராவல் பண்ணுவதற்கு இசை ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அவரெல்லாம் வாழ்த்துக்கள். அவர் இன்னும் தொட வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கிறது. அவர்களை அனைத்து நண்பர்களும் அவரை முக்கிறாருங்கிறப்போ எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கிறார்.
சரி, இதில் ஜெயரவி லீட் ரோல், அந்த ஒரு வேன் டிரைவராக இந்த 108 என்பது அது அன்றாட பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவருக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் எப்படியெல்லாம் காவல்துறை தான் கடமையை செய்வேன், நான் மீற மாட்டேன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இவருக்கு அந்த வேன் டிரைவராகவே, அந்த 108 வேனோட டிரைவராகவே ஆக்ட் பண்ணது மட்டுமில்லை, அவருடைய பெண்ணுடைய தகப்பனார் அந்த தூரமாக இருந்து பார்க்கிறது, அந்த இது போகிறப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படியே பார்க்குறப்போ அந்த பொம்பளை பிள்ளை 14 வயசு வளர்ந்து நிற்கிற பொம்பளை பச்சை பிள்ளையாக பார்த்தது 14 வயசில் வளர்ந்து நிற்கிறப்ப எப்படி அந்த உணர்வும், அது மாதிரி அம்மாக்கிட்ட அதே உணர்வு அம்மாக்கிட்ட காமிக்கிறப்ப எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன். அடுத்த அன்னிகள், அதாவது அண்ணனுடைய மனைவிமார்கள் இருக்கும்போது அவர்களிடம் காட்டக்கூடிய பெண்கள் அப்படி பண்ணும்பொழுது இவரை பற்றி குறைவாக சொல்ல அந்த பாத்ரூம்லேருந்து வர்றப்போ இயக்குனர் நல்லா பண்ணியிருக்கிறார். பெண்கள் என்ன வீட்டு பெண்கள்லாம் இஷ்டத்துக்கு அதை பேசுவாங்க. அந்த பேசும்பொழுது இல்லையே என்ன இங்கே பேசினா அவனுக்கு கேட்கல நீ அப்படின்னு சொல்லி போகிறப்பையும் அது வந்து எங்கேயோ கொண்டு பண்ணிக்க எல்லாம் பேசுகிறாங்க, கொள்ளையில் உட்காந்து பேசுகிறாங்க. என்னாச்சு, ஆமாம் அந்த அளவு வந்து இந்த வித்துப்பட்டி பிள்ளைகிட்ட டெபாசிட் பண்ணிட்டு போத்தான் இதுன்னு சொல்லும் பொழுது அது அப்படியே ஏற்கனவே அப்பாவி செய்யாத குற்றத்தை தண்டனை பெற்று வரும்போது வீட்லேயும் ஒரு தண்டனை கொடுக்குறப்போ அது ஒரு யாராலையும் ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தி. கீர்த்தி சுரேஷ் ஒரு இன்ஸ்பெக்டராக, ஒரு எப்போதும் ஆம்பளை இன்ஸ்பெக்டர் தான் அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி கைதெல்லாம் அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி பண்ணும்பொழுது ஒரு நிறைய அது கொடுக்குறாங்க. ஒரு ஸ்ட்ரிக்ட்டு அவருடைய பவரை அதிகபட்சியாக பயன்படுத்துவாருங்கிறத காட்டுறாங்க. அந்த ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு விசாரிக்கிறப்போ ஹார்ட் அட்டாக் வந்தால் செத்து போயிட்டாருங்கிறதுனால ரிலீஸ் பண்ணப்படுவது ஒரு நல்ல விஷயம். சமுத்திரகனி எப்போதும் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறார், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறாரு. ஒரு காவல்துறை டிஎஸ்பி என்னதான் கீழே வந்து இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் போனாலும் மேலே உள்ள சரியில்லைன்னா சரியாக வராதுங்கிறத அதை அந்த யூனிஃபார்ம் போட்டும் போடாமலும் அந்த திருப்பி வரவனை வந்து பழி வாங்கிறதுக்கான அதை முயற்சிகளை வந்து தன்னுடைய அஃபிஷியல் டியூட்டிஸை எப்படி மிஸ்யூஸ் பண்ணாரு சொல்கிறாங்க. யோகி பாபு இந்த படத்தை பிரிட்ஜ் ஓவர் பண்ணி கொண்டு வர்றாரு, அப்படியே பாலம் மாறி கொண்டு வர்றாரு. எது சொல்கிறாரு, இங்கே இருந்துட்டு பாலமாக கொண்டு வந்து அதாவது எப்போதும் அந்த தண்டனை கைதிகள் வெளியே பரவல் வர்றப்போ ஒரு ஷேடோ போலீஸ்னு இப்போ பேரலாம் கவனிப்பாங்க. அப்போ பிந்தியே போகிற வழக்கம் இல்லை கவனிப்பாங்க. அது பிந்தியே போகக்கூடிய கேரக்டரு எப்படி அந்த சின்ன லஞ்ச லாவண்யங்கள் எப்படியெல்லாம் டீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத அது எல்லாம் ஒரு காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய கான்ஸ்டபிளுடைய டியூட்டிஸை நம்ம கண் முன்னால் கொண்டு நிறுத்தி அது சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இதில் இந்த படத்தை யாருங்க பார்க்கலாம். அப்புறம் அடுத்தாப்புல அஜய் அழகம்பெருமான் சொல்லி ஆகும். அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அந்த அரசியல்வாதி வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய மக்களையும் அந்த ஜாதி பேரை வச்சுட்டு எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாரு, அவர் அதனாலே எப்படி பழிவாங்கப்படுகிறார் என்பதை தெளிவாக அந்த மியூசிக் அதை கேட்டப்போ நல்லா கொடுத்துருக்கான். வித்தியாசமான கேட்டப்போ கொடுத்துருக்கான். சிறப்பாக இது யாருக்கு பார்க்கலாம். குடும்பத்தில் குழந்தைகள், பெற்றோர்கள், அப்பா அம்மா, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து குதூகூலமாக தியேட்டரில் போய் பார்த்தா அந்த ஏன்னா ஜிவிபிரகாஷோட மியூசிக் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வீட்டில் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. டீட்டெயில்ஸ் வச்சு தான் எல்லாம் இல்லையில போய் பார்க்கலாம். ஜெயரவியோட இன்னொரு மைல்கல் இன்னொரு அவதாரம் எல்லாம் கேட்டாங்க, பேட்டியில் கேட்டாங்கன்னா விஜய் வந்து போகிறதுனால அந்த கேரக்டர் எடுத்து ஆமாம் விஜய்க்கு உள்ள கேரக்டர் தான், அதை தாண்டி பண்ணியிருக்கிறார். பார்க்கலாம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.